أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. இஸ்லாமில் முதல் ஹஜ். இஸ்லாமின் 5 பெரும் கடமைகளில் ஹஜ்ஜும் ஒன்றாகும். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டில் இது கடமையாக்கப்பட்டது. அந்த ஆண்டே இதை நிறைவேற்றுவதற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் முஸ்லிம்களை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லும் பொறுப்பை அன்னலார் ஒப்படைத்தார்கள். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 300 பேர் கொண்ட குழுவுடன் குர்பானிக்காக 5 பிராணிகளுடன் ஹஜ் செய்ய புறப்பட்டார்கள். நபி அவர்கள் தம் சார்பாக 20 பிராணிகள் கழுத்தில் அடையாளம் மாட்டி குர்பானிக்காக கொடுத்து அனுப்பினார்கள். அதன் பின்பு தௌபா சூராவின் வசனங்களை அறிவிப்பதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகளால் அனுப்பினார்கள். எல்லோரும் மினாவில் ஒன்று கூடிய போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எந்த காஃபிரும் சுவனம் போக மாட்டான், இந்த ஆண்டுக்கு பிறகு முஷ்ரிக்கு யாரும் ஹஜ் செய்திட முடியாது, மேலும் அறியாமை கால சம்பிரதாயப்படி நிர்வாணமாக யாரும் தவாப் செய்திடலாகாது என அறிவித்துவிட்டு தௌபா சூராவின் வசனங்களை ஓதினார்கள். இதுவே இஸ்லாமின் முதல் ஹஜ் ஆகும். தலைவராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதீஃபாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தனர். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். நாவு அல்லாஹ்வின் ஆற்றலுக்கு சாட்சி. அல்லாஹ் தஆலா வாய்க்குள் ஒரு சதை துண்டை அமைத்துள்ளான். அது நாக்கு எனப்படும். மெல்லிய சிறுமுடி இதன் மீது பட்டாலும் உணர்ந்து கொள்ளும் தன்மையை இதில் வைத்துள்ளான். இதில் பேசும் திறன். மனிதன் தனக்கேற்ற பொருளை சுவைத்திட ருசித்திட அனைத்திற்கும் படைத்துள்ளான். ருசித்து சாப்பிடும் உணவே விரைவில் ஜீரணமாகிறது என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே இந்த சிறிய சதை துண்டில் இவ்வளவு திறன்களை அமைத்தவன் யார்? மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையை விடுவதால் தண்டனை. தொழுகையை விடுவது மனிதனை குஃப்ரில் இணைத்துவிடும் என நபி அவர்கள் கூறினார்கள். மற்றொரு ஹதீஸில் ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடையே வேறுபாடு தொழுகையை விடுவதாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. சட்டை அணிவதன் சுன்னத்தான முறை. அன்னலார் சட்டை அணியும் போது வலப்புறம் இருந்து ஆரம்பிப்பார்கள். விளக்கம்: சட்டை அணியும் போது முதலில் வலது கையையும் பிறகு இடது கையையும் நுழைக்க வேண்டும். இதுவே சுன்னத்தான முறையாகும். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. மிகச்சிறந்த மனிதர். மிகச்சிறந்த மனிதர் யார் என்று நபி அவர்களிடம் வினவிய போது, அல்லாஹ்வுக்கு மிகவும் அஞ்சுபவர், சமரசம் செய்து வைப்பவர், நல்லதை ஏவி அல்லதை தடுப்பவர் என நபி அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. லஞ்சம் பெற்று தீர்ப்பளித்தல். எவரொருவர் ஏதாவது லஞ்சம் வாங்கி கொண்டு அநீதியாக தீர்ப்பளித்தாரோ அவரை 500 ஆண்டுகளானாலும் தடை காண முடியாத அதல பாதாள நரகில் தூக்கி எறியப்படும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலகம் அழியக்கூடியது, தவறக்கூடியது. எனது செல்வம் என மனிதர் கூறுகிறான். ஆனால் அதில் அவனுக்கு சொந்தமானது 3 மட்டுமே என நபி அவர்கள் கூறினார்கள். 1 உண்டு தீர்ந்தது, 2 உடுத்தி கழித்தது, 3 தர்மம் செய்தது. இவை தவிர மற்றவை எல்லாம் அழிபவை, பிறருக்காக விட்டு செல்பவை. 8ஆவதாக மறுமையை பற்றி. மறுமையின் நிலை. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நிச்சயமாக தீர்ப்புக்குரிய நாள் நேரம் குறிக்கப்பட்டதாகவே இருக்கிறது. சூர் எந்த காலம் ஊதப்படும் அந்நாளில் நீங்கள் அணியணியாக வருவீர்கள். இன்னும் வானம் திறக்கப்பட்டு பல வாசல்களாக அது ஆகிவிடும். மலைகள் பெயர்க்கப்பட்டு காணல் நீராகிவிடும். 9ஆவதாக நபி வழி மருத்துவம். மூட்டு வலிக்கு சிகிச்சை. அத்திப்பழம் சாப்பிடுங்கள். அது மூல நோய்க்கு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் மூட்டுகளின் வலிகளிலும் சிறப்பாக வேலை செய்கிறது என்று நபி அவர்கள் கூறினார்கள்.
10வதாக குர்ஆனின் அறிவுரை. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், தான தர்மங்களை நீங்கள் வெளிப்படையாக செய்தால் அதுவும் நல்லதே, ஏனெனில் பிறருக்கும் தர்ம சிந்தனை பிறக்கும். எனினும் அவற்றை மறைத்து ஏழைகளுக்கு வழங்கினால் அது உங்களுக்கு இன்னும் நல்லது. தர்மங்களால் அவன் உங்கள் தீமைகளை அழித்து விடுவான். நீங்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.